ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டஷிப் பண்ணல எபிசோட் 323 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ணல, அது ஏன்னு எனக்கு புரியல. இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, லைக் போட்டிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, இதுக்கு இவ்வளோ லைக் கொடுத்தீங்கன்றப்போ நாங்களுமே பெருசாக எதிர்பார்த்தோம். பட் லைக் ரொம்ப கம்மியாக போட்டிங்க, ஏன்னு புரியல. பார்க்குறீங்க நிறைய பேர் 4000 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க, லைக் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும். சரி, இதுக்காக லைக் போடுங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சுஜிக்காகவும் காசுக்காகவும் அடம் பிடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? அது அவங்கதான் இந்த திசையில தான் இருக்காங்க. எதுங்க? Wood style deep forest emergence. அவன் வுட் ஸ்டைல் யூசரா? நம்ம கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி அப்போ ஒரு ஐடியாவும் இல்லை யாருக்கும். இப்ப என்ன பண்றது? எனக்குள்ள அவ்வளவு சக்கரா எனர்ஜியும் இல்ல. நல்லா மாட்டிக்கிட்டோம். நருட்டோ, நான் வேணும்னா என்னோட சக்தியை அவனுக்கு தரட்டுமா? உன்னுடைய சக்தியை அப்ப பேசுறதா? நான் இப்பதான் இல்லை இப்போ பேசுனேன். கிடையாது, நான் என்னோட சக்கராவை மட்டும் தரேன். மாதுரா கிட்ட நான் கட்டுப்படுறத விட உன்கிட்ட கட்டுப்படுறது எவ்வளவோ மேல. கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்காது. மாதுரா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த போர் எனக்கு சாதகமா இருக்கும். இது இப்படி அமையும்னு நான் நினைச்சு கூட பாக்க. கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியே தெரிய தெரியும். எல்லாம் மேட்ச்லாம் இருக்குதுங்க. பவர் என்ன சின்னதாக இருக்குது ஒன்று ஒன்றும். நருட்டோ வேண்டாம். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஜெயண்ட் ரசிங்கன். க்ளோன் எடுக்குது. மரியம் கூட்டு சேர். நைன் டைல செம்ம காண்டில் தான் இருக்குது அவங்க. சொன்ன மாதிரி அவன் ரொம்ப தொல்லை பிடிச்சவனாதான் இருக்கான். இப்ப பாரு. நைன் டைல்ஸ் கொடுத்த சக்கராவை மொத்தமா பயன்படுத்திட்டேன். அடுத்து என்ன? இதுதான் என்னுடைய லிமிட். இதுக்கு மேல முயற்சி பண்ணா மறைஞ்சு போயிடுவேன். இதுவும் க்ளோன் தானா? நாருட்டோ, போதும். இந்த இடத்துல இருந்து இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆனாலும் சச்சிக்காக நாம இந்த நிலைமையில நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நிச்சயமா அதுக்கு சரியான எதிரினா அது இவன் தான். தாத்தாக்குள்ள இன்னும் சரக்கு இருக்கு. நானே அவனை எதிர்க்கிறேன். இது நல்லது கிடையாது. உங்க உடல்நிலையும் சரியில்லை. நம்ம காரா ட்ரை பண்ண முடியாதா? நான் இன்னும் சில ஜுட்சுக்களை பயன்படுத்த போறேன். இதுக்கு இதுவே மேல தான். எதுவுமே பண்ண முடியாது உனக்கு. எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிற? நீ என் கூட போட்டி நீங்க வந்ததுல இருந்து மாறிச்சிருந்தாங்க, நான் கேட்டமா? ஏன் இப்படி? இது நம்ம ஒப்பந்தத்திலேயே இல்லையே லார்ட் அஷிரமா. 2 பேருமே வந்திருக்காங்க. என்ன ஒப்பந்தம்? ஹிடன் லீஃப்க்கு அடிபணியறத தவிர வேற வழி இல்ல. அதே மாதிரி அவன் பேரெல்லாம் இனிமே என்கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்காத. இவருக்கு முடியும் அப்படிதான் இருக்கு. மாதராதான் அது. மாதவி தான் பேசுகிறார். அப்பவே ஷினோபியான எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. மூஞ்சி எவ்வளவு டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப சின்ன பையன் போல. மக்களுக்காகவும் எங்க உயிரையே கொடுக்க தயார். அதுக்கு நாங்க மத்த நாடுகளை பத்தி என்னைக்கு கவலைப்பட்டதே இல்ல. போருக்கு மேல போரை சந்திக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். வெறுப்புணர்வு மட்டும்தான் கடந்த 3 போருக்குமே அடித்தளமா இருந்தது. வாழ்க்கை சில அடிகள் விழத்தான் செய்யும். இது கூட தெரியாம நீ இத்தனை வருஷமா எப்படி உயிரோட இருந்தது எனக்கு தெரியல. நான் உன்னை விட அதிகமா வாழ்ந்தவன். அதனால வாழ்க்கையில எனக்கு அனுபவம் அதிகம். ஆமா, இன்னும் தெரியாது இவரு. எதிர்காலத்துல எது முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேத்த மாதிரி தான் நான் முடிவெடுப்பேன்.
இருந்தாலும் இது கிட்டத்தட்ட 4வது போர். இதுதான் நீங்க சொன்ன எதிர்காலமா? இது நிச்சயமா வேறுபட்டது. முன்னெல்லாம் எங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இது மாற்றம் தானே. இவங்களை பாக்குறது மூலமா நேரம் அவ்வளவு சுலபமா போகாதுன்னு நல்லா கத்துக்கிட்டேன். மாதராவே அதை பார்த்தா ஆச்சரியப்பட்டது. இப்போ ஒன்று பழைய அனுபவத்திலிருந்து இந்த உலகம் மீண்டு வருது. அமைதி அப்படிதான் அடைய முடியும். இதுக்கும் மேல இந்த உலகம் எதிலிருந்தும் மீளணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. என்னோட இட்டர்னல் சுக்கியோமிங்கிற கெஞ்சிட்சு மூலமா நான் அதை ஆள போறேன். ஒரு சமயத்துல என்னைய போலியான வாக்குறுதியால ஏமாத்தின. என் கையாலேயே உன்னை கொன்னா மட்டும்தான் என்ன சமாதானப்படுத்தும். உன்னை கொல்றது மூலமா என் மனசை தேத்திப்பேன். லார்ட் சுச்சிகாகே, என்ன என்ன கவலைப்படாதீங்க. எப்பவும் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். ஆனா சின்ன பசங்க உதவுனா பெரியவருக்கு எப்பவுமே பிடிக்காது தானே. அப்புறம் எப்படி உன்னோட உதவியை அவரு ஏத்துப்பாரு? இந்த முறை உங்க தலையில நான் தப்பு சொல்ல மாட்டேன். இப்பவும் நீங்க அடங்க மாட்டீங்கல்ல. இது எனக்காக, ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக. உன்னை கொல்றது தப்பு கிடையாது. முழுசா மாறிட்டார். அடடா லேடி சுனாரே, என்ன தடுக்காதமா போய் பாத்தீங்களா? எத்தரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சுவை ஃபர்ஸ்ட் ஓகே ரத்தமாச்சே. அது மூலமா என்னால வெறும் பொருட்களை மட்டும்தான் இடமாற்றம் பண்ண முடியும். சம்மனிங் ஜுட்சுவை போல என்னால அதுல மனிதர்களை இடமாத்த முடியாது. முயற்சி பண்ணாம எந்த முடிவுக்கும் வராத. உன்னால பண்ண முடியுமா இல்லையான்னு செஞ்சு பாரு. எனக்கு அதெல்லாம் தெரியும். டிரான்ஸ்மிஷன் ரொம்ப வேகமா நடக்குங்கிறதுனால மனிதர்களோட உடம்பு கிழிய கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தரியல் டிரான்ஸ்மிஷன்ல ஈடுபட்டு உயிர் பிழைச்சது தேர்ட் ரைக்காகே மட்டும்தான். அது கூட அவரோட அபரிவிதமான சக்திகளால மட்டும்தான் சாத்தியமாச்சு. அப்ப முடியும்ல. அவரோட மகனான 4வது ரைக்காகேவால மட்டும்தான் அதை பண்ண முடியும். மத்தவங்க யாரும் அதுல பிழைக்க கூட மாட்டாங்க. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. பாட்டி ஸ்ட்ராங் இல்லைன்றீங்களா? என்கிட்ட இதுக்கு ஒரு யோசனை இருக்கு. தி ஃப்ளையிங் ரைஜின் ஜுட்சு கென்மா ஸ்குவாட் இங்க வர வைப்போம். அப்புறம் காட்சுயோடைய ஒரு குளோனை தேர்ந்தெடுத்து அதை போர்க்களத்துக்கு அனுப்பி வைப்போம். என் உடம்பு 2 கிழிஞ்சா கூட என்னால உயிரோட இருக்க முடியும். அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. அத நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம். சாதாரண சூதாட்டத்திலேயே உங்களுக்கு லக்கு ரொம்ப கம்மி. அதெல்லாம் இப்ப ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க? அதுலதான். என் உயிரை பணைய வச்சு இதுவரை நான் தோத்ததே இல்ல. அதனாலதான் உயிரோட இருக்கேன். கேட்க மாட்டாங்க. லார்ட் ரைக்காகே, நீங்க லேடி சுனாரியோட முடிவை மாத்த சொல்லுங்க. நருட்டோ பாட்டியாச்சு. எத்திரியல் டிரான்ஸ்மிஷன் மூலமா இப்ப 2 பேரு போறோம். லார்ட் ரைக்காகே நீங்களுமா? ஷிகாகோ நீங்க? நம்மளால ஒண்ணும் இப்போதைக்கு பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. பேசாம அவங்களாம் மனுஷன் பேசுவாங்களா? அனுப்பி வைப்போம். அந்த மாதரா உச்சிஹா கிளானை சேர்ந்தவன். அவன் ஃபயர் ஸ்டைல தடுத்தாதான் நாம ஜெயிக்க முடியும். ஃப்ளையிங் ரைஜின் ஜிட்சுவை அதெல்லாம் போடுறான், எரிமலையே போடுறான். இந்தியா ஆட்களை வெட்ட வெட்ட எனக்குள்ள தைரியம் அதிகமாகுது. அதனால வெட்டுறதை மட்டும் நான் நிறுத்தவே மாட்டேன். நல்லது. அவன் நிறைய சக்கராவை எடுத்துக்கிறானோன்னு நான் பயந்தேன். ஆனா இந்த வால் இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னால நகரவே முடியல. ஓ உன் வாலை நீ இவ்வளவு வேகமா சுழட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அடேங்கப்பா, இவன் பயங்கர நான் டக்குன்னு சேர்ந்துருவாங்க நினைச்சேன். ஏம்மா, தப்பா எடுத்துக்காத. நான் சொல்றதை மட்டும் உன்னால பண்ண முடியுமா? சொல்லுங்க ஷிகாகோ. இது ரொம்பவே அவசரமான ஒரு விஷயம். அதனால நான் சொல்றத நீ சரியா பண்ணிடு. அப்புறம் உண்மையான மாதராவை ரீஅனிமேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இல்ல வேண்டாம், குறுக்க பேசாத. பண்ணு. கேள்விக்கெல்லாம் நேரம் சரி, இல்லை. இப்ப பண்றேன். எத்தரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலநிலைகளை கடந்து பயணிக்கிறது 4வது ஹோக்காகேவோட ஜுட்சு தானே. 4வது ஹொக்காகே அவர் Three of us were formally assigned to the 4th Hokage's personal guard platoon.
இப்போ 5வது ஹொக்காகே இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இந்த வித்தைய கத்து கொடுத்ததே 4வது ஹொக்காகே தான். ஆனா அவர் உங்களுக்கும் மாதிரி தெரியுமா? நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்தாதான் இத பண்ண முடியும். அதனாலதான் இவ்வளவு நெருங்கி நிக்கிறோம். லேடி மிஸ் யாரு உக்காக இன்னும் இந்த எவ்வளோ வித்தனை வச்சுருந்தேன் போட்டு திரும்ப வாங்க. மிஸ்டர் டே 7 ஸ்வாட்ஸ் மென்ல ஒருத்தனா உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஜோஜுரோ ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இவனோட சிந்தனையும் அறிவும் நல்லா மேம்பட்டிருக்கு. தயாராகுங்க. லேடிஸ் 5க்காக ஒரே இடத்துக்கு வர போறாங்க. அவங்க போர்க்களத்துக்கு வந்த உடனேயே நாம தரையிறங்கிடலாம். நல்லாவே புரிஞ்சுது. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. பாட்டி வந்ததும் விட்டுச்சு. அந்த கோபக்கார ஏயுவா நான் தான் நம்ம இருப்பிடத்தை ஹெட் குவார்டர்ஸ்க்கு தெரியப்படுத்தினேன். ரிசர்வ் ஃபீல்ட் ரிலீஸ் நிஞ்சா ஆர்ட் ஆஃப் நீட்டாட்டிக் ரீஜெனரேஷன். உங்களுக்கு ஒண்ணு காயம் ஆகல. ஆயுது. சுனாடே பாட்டி இங்க வந்துட்டாங்களா? அப்படின்னா இது அவங்க ரீஜெனரேட்டிங் ஜுட்சுவா தான் இருக்கணும். எங்க தாமதமாயிடுமோன்னு நான் பயந்தேன். ஆனா பரவாயில்ல, வந்து சேர்ந்துட்டேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததே வெறுத்துருச்சு. இப்ப நான் யாருங்கிறத 5 பேரும் ஒண்ணா. வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு நேரத்துக்காக தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். மிஸ்ஸுக்காக என்ன பார்க்கணும், வந்ததுன்னு சும்மா இருக்கிற மாதிரி. தோளோட தோல் நின்னு ஒன்னா சேர்ந்து போராடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய திறமைகளை சோதிக்க இதுதான் சரியான நேரம். ரொம்ப நன்றி சுனாடே. நான் உங்களை குணப்படுத்துறேன். ஜெய்காகே மிசுகாகே எனக்காக கொஞ்சம் நேரத்தை கடத்த முடியுமா? போலாமா மிஸ்ஸுக்காக? போலாம். அவர் சண்டைக்கு எப்பவுமே ரெடி தானே. மாஸ்டர் ஜிட்சு. இதெல்லாம் நான் எதிர்க்க கூட தகுதி இல்லாத ஜுட்சு. அப்படியே ஓடுறீரு. என்ன ஒரு வேகம். அடுத்த நிமிஷமே பாராட்டுறேன். ரைக்காக பாராட்டுறேன். திரும்பவுமா? Lateral bolt of feint shot. அவரோட பவரை பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அவர் சாகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஜாக்கிரதையா இருங்க. தெளிவா திட்டமிடாம நம்ம இறங்க கூடாது. நான் அந்த இன்னொருத்தனை சமாளிக்க போறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. முன்னாட்டு வச்சு கையெல்லாம். அது அவன் தானே. வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு நேரம் மிஸ்ஸுக்காக? கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஆனா சுனாடே பாட்டி, உங்க நிலைமை எப்படி இருக்கு? நீங்க அந்த ஜுட்சுவை பயன்படுத்தும் போதெல்லாம் உங்க வயசு கூடும், மயங்கி விழுந்துருவீங்க. பெயின் வந்த சமயமும் இதுவும் ஒண்ணு கிடையாது. அப்ப நானே தான் என்ன முழுசா குணப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம காயங்களும் ரொம்ப கம்மி தான். இப்ப என்கிட்ட சக்கரம் அதிக அளவுல இருக்கு. அப்படி போடுங்க. அப்படின்னா உங்களால என்னையும் ஹீல் பண்ண முடியுமா? நான் ஒரு குளோனாவே இருந்தாலும் இங்க இருந்து மறைஞ்சு போக கூடாது. நானும் போராடணும். அதுக்கு அவசியம் இல்ல. என்ன சொல்றீங்க? இப்ப நடக்கிற இந்த போர் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தொடங்கினது கிடையாது. இது இப்போ பெரியவங்க சண்டை ஆயிடுச்சு. குசுனோ தாண்டி ஒன்றா இருக்கு. லைட்னிங் ஸ்டைல் டெலிபோர்டேஷன், லாவா ஸ்டைல் கேகே கென்காய். உண்மையிலே வேற ரகம்தான். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகல. வழக்கமா எனக்கு ஒன்ன மாதிரி ஆட்கள் அடுக்கிறதுனா பிடிக்கும். ஆனா என்ன தெரியல, ஒன்னு எனக்கு பிடிக்கல. என் வேகத்தையே அவனால சுலபமா தடுக்க முடியுது.
வேகத்தை அதிகப்படுத்தி அவரை கூட்டினாதான் என்னால அவனை அடிக்க முடியும். அப்ப எப்படி தடுப்ப? ரொம்ப எரிகள் போட்டுற போறீங்க. ஸ்டோன் கோலம் சாண்ட் ஷீல்டா இந்த நிலத்தையும் மக்களையும் காப்பாத்துறதுக்கான போரா மாறிடுச்சு. அந்த மாதிரா கூட நானும் போராடியே ஆகணும். மணலையும் தங்கத்தையும் கலந்து உருவாக்குன சுவர், இதுவும் வேற ரகம்தான். அவன் வந்துட்டான். எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. மிசுகாகே, ராய்காகே, நான் சொல்றத கேளுங்க. எங்கடா ஓடுற? இவனுங்க வேற. ஷீல்டே அங்க உடையுது. ஓவர் பவருங்க இது. மிஸ்ஸுக்காக பண்ண அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறான் போல. எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எங்க அவன் 4 கை வச்சு சொல்லிட்டே வாட்டர் ஸ்டைல் ஹிடன் மிஸ்டர் ஜுட்சு. ஹிடன் மிஸ்டா ரென்னகரோட பார்வை பலத்தை குறைக்க தான் இப்படி பண்றாங்க போல. அவன் கதையை முடிங்க ரைக்காகே. சரி, தோல் மேல உட்காந்து இந்த சுச்சிக்காக வேற ராய்காகேவோட வேகத்தை அதிகமாக்குறதுக்கு சக்தி கேட்டிருக்கான். எப்படி இருந்தாலும் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. உன்னுடைய பலம் பத்தல. போன முறை மாதிரி தான் இருக்க போது, அதனால பயப்பட தேவையில்ல. ஓடு பயப்பட வேணாமா, வாங்கு. சூப்பர் வெயிட்டர் போல்டர் ஜூட்சு. வா சுசுனே உடஞ்சிருச்சு. ஓ 2 பேர் காம்போ சேர்ந்தா வேற லெவல் பவர் ஆகுது. சுரடை பாட்டி என்ன ஹீல் பண்ணுங்க. சொல்றத கேளு நருட்டோ. இந்த போரோட நோக்கம் இப்ப சுத்தமா மாறிடுச்சு. அகாட்சுகியை அழிக்கிறதுக்காக மட்டும்தான். அலைடு ஷினோபி போர்சஸ்ல சேரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு நாள் உங்க எல்லார் கூடயும் நின்று நான் போரிட்டேன். எனக்குள்ளேயே ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஆமா, இப்ப இந்த இடத்துக்கு அலைடு போர்சஸ் சேர்ந்த சுச்சிக்காகவா இங்க வந்திருக்கேன். இதே நோக்கத்தோட தான். இதுல ஒண்ணு சேர்ந்த எல்லா நாடும் நாட்டு மக்களும் ஒரே கருத்தோட போராட முற்பட்டிருக்காங்க. இது மூலமா வெறுப்புகளை உள்ளடக்கிய ஷினோபி உலகத்துல ஒரு பெருவாரியான மாற்றம் உண்டாக போகுது. நருட்டோ, இந்த மாதராவுடைய கதையை நாங்க பாத்துக்கிறோம். இவனை முடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இவ்வளவு நாள் நம்மள சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்க வெறுப்பு அடக்கிறதுக்கான முதல் படி இது. மாதரா போலவே வெறுப்பு அதிகமாகறதுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். அதை சரி செய்ய வேண்டியது எங்களோட கடமை தான். அதனால இந்த விஷயத்துல எங்களை நம்பு. இன்னொரு விஷயம், நீ போய் அந்த இன்னொரு மாதராவை பாத்துக்கோ. எதிர்காலத்துல நம்பிக்கையை விதைக்கிறதுக்கான முதல் படிங்கிறத மறந்துடாத. பழைய மாதரா அப்புறம் புது மாதரா, அவங்க 2 பேரையும் தோக்கடிச்சா மட்டும்தான் இந்த போர் ஒரு அவனும் முடிவுக்கு சுலபமான ஆள் வரும். இல்லை. இந்த போர்க்களத்துல உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதே போல நீயும் அங்க போய் சண்டை போட்டு எங்களை பாதுகாக்கணும். க்ளோன் நருட்டோ, 5 காகைகளும் உனக்கு கொடுக்கிற கட்டளை இது. அங்க ஏதோ mute ஆ. சொல்றாங்க. அவன் மேல நம்பிக்கை வச்சாலே தலை வாப்பிடலாம். இப்பதான் ஒரிஜினலே காட்டுறாங்க. ஏன்பா நீ கத்துறது எனக்கு பயப்பட.
இந்த வாரே இப்போ தான் அப்படி தீ பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மொத்த தலைங்களும் ஒன்று கூடியிருக்காங்க. ஒருத்தனை எதிர்க்க 5 பேர் வந்து நின்று இருக்காங்க அப்படின்னா அதிலே மாதரா எப்படிப்பட்ட ஆள், என்ன பவரு. ஏன்னா இவங்க எதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க, சின்னஸ் பார்த்துப்பாங்க, இவங்க நம்பிக்கை இருக்குது அப்படி இருந்தாங்க. பட் இப்போ இவங்களே டேரெக்டாக வந்து இறங்கிட்டாங்க. பாட்டி ரைக்காகலாம் வந்து துடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க அப்படின்னா அதிலே சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆப்போனண்ட் எவ்வளோ வலிமையான ஆளுன்றதும் நம்மளுக்கு புரியுது. அதிலே ஆறா என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னென்னா இவங்கெல்லாம் இப்போ வந்து செய்கிறாங்க பண்ணுறாங்க. இப்போ ரைக்காக கூட சுசுனாவே உடைச்சாரு. ஆனால் என்ன பிரயோஜனம்? இப்போ அவர் ரீஅனிமேஷன் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் திரும்ப 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 எனர்ஜி வந்துனே தான் இருக்கும் போது இன்னும் நான் எடுப்பேன் இன்னும் எடுப்பேன் இன்னும் எடுப்பேன்னு துடிக்கிற ஆளாகிறாரு. இது அடங்குற ஆள் ஏதோ தெரியாமல் எடுத்துட்டா நான் போகிறேன்றதுக்கு வேற கதை. இது அடிக்கணும் ரத்த காவுன்னு துடிக்குது. அப்படி இருக்கிற ஆளுகிட்ட நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நம்ம ஆளுங்க சக்கரை குறைஞ்சிட்டே இருக்கும். இவங்க ஊர் தலைவராகவே இருந்தாலும் எல்லாம் ஓகே இருந்தாலும் ஒரு அளவுக்கு தானே. எவ்வளோ நேரம் பாட்டி இருந்தாலும் எத்தனை வாட்டி ஹீல் பண்ண இருக்க முடியும்? இங்கே அவன் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துனே இருக்க போகிறான். அது என்னன்னு தெரியல. இவங்க என்ன பவராக அடித்த இப்போ கூட ரைக்காக இவங்க 2 பேரும் காம்போ சேர்ந்து அடித்தப்போ சுஷ்னாவை உடச்சிட்டாங்கடா. ஏன்னா பவராக இருந்தது, மோஸ்ட் பவர். என்ன பண்ணாலுமே சுஷ்னாவை தாண்டி ஒன்றுமே நடக்கலைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவங்க உடச்சிட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை வந்தாலும் என்ன இப்போ திரும்ப வந்துட்டே தானே இருப்பான் அப்படின்ற ஒன்று தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. சீலும் பண்ண முடியல. ஏதோ காரா எடுத்தான், இதை வச்சு தான் மிஸ்காக சீல் பண்ணால் இங்கே ஒன்றும் அடங்கலை. சரி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா பாட்டியை பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வகையாக ரத்தம் வேறு. ஏற்கனவே ஃபஸ்ட் வகைக்கு மேலே ஒரு காண்டு இருக்குன்னா இந்த ரத்தம் அது ரத்தமா நீ அப்படின்னு சொல்லி டார்கெட்டில் அவன் பாட்டியாக இருக்குமோலாம் நான் பயந்துனுக்கிறேன். ஏன்னா இப்போ ஈலும் அவங்க தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தொந்தரவாக இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு டார்கெட்டில் அவன் பாட்டி வச்சா அது வேறு எனக்கு ஒரு பயம். ஆனால் பாட்டியெல்லாம் கம்பீரமாக தான் வந்து நிற்கிறாங்க. இருந்தாலும் அந்த பயம் ஒரு மாதிரி இந்த சைடு அவனை பார்க்குறப்ப என்னன்னு சொல்கிறது. இப்படி ஒரு ஆள் நிற்கிறப்போ இந்த சைடு நம்ம 5 பேர் நின்னா கூட எனக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேது. என்னன்னு தெரில. நம்மளாம் நம்பிக்கை இவங்களாம் அதாவது நம்ம ஊர் தலைவருங்க வந்துட்டாங்க 5 ஒக்காக 2 ஒக்காக வந்தாலும் நம்மளுக்கு அப்படி ஒரு தைரியம் வரும், அப்படி ஒரு இது வரும். இவங்கள தாண்டி என்னடா பண்ணிட முடியும்னு ஒரு தைரியம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வரமாட்டேன்து. இங்கே மாதிரான்னு ஒரு மலை நிற்கிறப்போ நம்ம என்ன தான் இங்கே வந்தாலும் எனக்கு அது பெருசாகவே தெரில. அது வரவே மாட்டேங்குது அந்த ஃபீல். எனக்கு இப்போ மாதரா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஒரு வேலை வந்துச்சு, ரீஅனிமேஷன் பண்ணாங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபேஸ் இப்போ இருக்கு. அதே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டும்போது இப்போ சொல்லுவாங்களே இளரத்தம் இஷ்டத்துக்கு ஆடும் துள்ளும் எல்லா சண்டையும் போடும் கோவப்படும் அந்த மாதிரி அப்போ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு காம்னஸ் வரும்ல நம்மக்கிட்ட எல்லாம் ஆடி அடங்கின அப்புறம் அப்படி இருக்கும்ல. அப்படி இருக்கிற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. இப்போ ரீஅனிமேஷன் வரும்போது எல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாம் பார்த்தாச்சுடா, வாங்க வாங்க ஈஸியாக அவங்களாம் ஹேண்டில் பண்ணிடுறேன்ட்டு ஒரு ஆட்டிடியூடில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காரு. ஃபேஸ் மட்டும் அந்த ஒரு அமைதியாக அப்படியே கூலாக அந்த மாதிரி இருக்குது. இவனுக்கு அப்படி தோணுது, எனக்கு அப்படி தோணல. இந்த ரத்தம் சுட சுட இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது வந்ததும். ஏன்னா இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபேஸில் தெரியலங்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து ஃபேஸில் அந்த கடுக்கடுன்னு இருப்பார், மூஞ்சு அவ்வளோ இதாக இருக்குது. அது ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கும்போது தெரியுதா. இப்போ வந்து அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அமைதியாக, ஆனால் வந்து அந்த ஆக்ஷனில் வந்து எல்லாமே காட்டுறாரு. அப்படி சொல்லு. அதான் நீ சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையுமே நான் பார்த்து முடிச்சிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதுலாம் தெரியுது. ஆனாலும் வந்து இறங்கினா நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான்டா இருப்பேன். முடிஞ்சா என்ன பண்ணிக்கோ, என்ன ஒன்றும் நீ விட முடியாது அப்படின்ட்டு ஆட்டிடியூட் தான் அந்த ஃபேஸில் தெரியுது. வந்து பார்த்தேன் என்ன பார்த்து மறைக்கிறேன் அப்படின்னா என்னென்னு பண்ணுறது, எது பண்ணாலுமே தப்புன்றாரு. அதாவது எனக்கு இப்போ ப்ரூவ் என் பவரை காட்டுறது இப்போ தாண்டா எனக்கு வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுற மாதிரியும் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே இப்போது எல்லாருக்குமே ஆச்சரியம் தர்றது என்னன்னா 5 ஊர் மாதராவுமே ஆச்சரியப்பட்டது. 5 ஊரும் ஒன்றா நிற்கிறீங்களா, இது எப்படா சாத்தியம் தான் அங்கேயும் கேட்டது. ஸோ அது ட்விச்சியாக அருமையாக ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. இது வேறு மாதிரி போகுது தம்பி, நீ எல்லாம் ஒதுங்க, நாங்கள் பெரியவங்க பார்த்துருன்னு சொல்லி நருட்டோ அனுப்பிச்சது. எனக்கு இப்போ நருட்டோவை வந்து மாஸ்க்மேனை போய் பார்த்துக்கோ நான் அனுப்புறதுமே சாதாரணமாக தெரில. ஏன்னா இங்கே நான் மாஸ்க்மேன் மாதரான்னு நான் நம்பி ஏமாந்தது எந்த விஷயத்துலனா 90ல் மாதராவை தர யாருமே சமனிங் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு மினோட்டோ முன்னாடி சமனிங் பண்ணது அந்த மாதரா அந்த மாஸ்க்மேன் தான். அப்போது அவனும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தானே. அதை வச்சு தான் நம்பினதே நான் இந்த மாதரா இந்த மாஸ்க்மேன் யாருன்றப்போ மாதராவா இல்லையான்றப்போ இந்த ஒரு விஷயம் தான் நான் மாதரானே நம்ப வச்சுது. அப்படியே பட்டவன் தான் அவனும். இவனுக்கு மாதராவை தாண்டி இன்னொருத்தனாலே இது பண்ண முடியுதுன்னா அவனும் அவ்வளோ பவர்ஃபுல் தான். ஸோ அவங்ககிட்ட தனியாக அமைச்சிருக்காங்க நருட்டோன்றது வந்து எந்த அளவுக்கு எனக்கு சாட்சியம் தெரியல. அவனும் சாதாரணமாக இல்லை, இதே மாதிரி அங்கேயும் வேணும். அது பட் நம்ம நைன்டைலும் இப்போ கொஞ்சம் ஒத்து வந்தது. இப்போ அந்த மாஸ்க்மேன் பார்த்தாலும் மேபி நைன்டைல் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணணும், நிறைய நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்டா பண்ணுன்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து மாதராச்சு நம்ம நருட்டோ வந்து ஸ்டார்ட்லேருந்து எங்கே தாண்டா போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. எங்கே தான் போகிறேன்னு கடைசியில் அந்த மாதிரியாவே குறுக்க வந்து 2 பேரும் மூட்டிக்கிட்டாங்க.
ஸோ பார்ப்போம் அது எப்படி தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லா இடத்துலையுமே இவன் வந்தாலே இது ஒரிஜினல் அது ஒரிஜினலாக அப்படின்னு பின்னாடி ஆனால் நம்ம கில்லர் போய் இருக்க மாட்டார். சரி இதுவும் ஷேடோ பார்த்தா இங்கே தான் போயிருந்துக்கிறார் தலைவர் ஆரம்பத்துல இருந்து. அதுவும் டேரெக்டாக போய் இவங்க சொல்கிற மாதிரி முட்டிப்பாங்களா எதிரே பார்க்க திடீர்னு வந்தால் என்னடா அப்படின்றதுக்குள்ள பார்த்தா டேரெக்டாக மீட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே இன்னும் என்ன கதை நடக்க போகுது. இப்போ அவன் மட்டும் நின்னாலே நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு தெரியாது. இது முன்னாள் ஜிஞ்சுரி கேஸ் எல்லாரையும் கூட்டினா நிற்க வச்சுன்னுக்கிறான். இங்கே நம்ம 2 ஜிஞ்சுரி கேஸ் தான், அது கூட மோதுறதுன்றதே கஷ்டன்றப்போ ரொம்ப டஃப் அது அந்த சைடு. ஆனால் இது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கஷ்டமான சுச்சுவேஷன் பாருங்களேன். நம்ம ஒரு மாதரா இருக்கும் ஊர் சேர்ந்து நம்ம உட்காந்து எல்லாம் சேர்ந்து அழிச்சிடலான்னு பார்த்தா இங்கே ஒரு மாதராவை கொடுத்து இங்கே எல்லாம் உட்காந்து அனுப்பி பண்ணிட்டாரு. இப்போ நரோட்டோ தனியாக பிரித்து இப்போ நரோட்டோ மட்டும் அந்த உட்கா கிட்ட போகிறான், அனுப்பிச்சு அந்த மாதரா கிட்ட போகிறான். அந்த மாதரா தான் தேடுறதே மெயினாக நம்ம நரோட்டோவை கரெக்டாக போய் அங்கே சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். என்னடா நீ திரும்ப மாஸ் மேலே மாதரா தான் இங்கே ஓகே வந்துட்டேன். இப்போ நமக்கு சொல்கிறான் ஆனால் அவன் தானே மாதரான்னு சொல்லிட்டு திரியிறான். இப்போ அந்த வாய்ஸும் அவனுக்கு அதுதானே இருக்குன்னு அதனால அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி ட்விச்சுக்கே கூட சின்ன ஃப்ளாஷ்பேக் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவர் கேட்டதே நம்ம டீல் போட்டிருக்கோம், அது ஏதோ மீறின மாதிரி இருந்துச்சு, இனிமேல் என்ன கேட்காத இருந்துச்சு. இவர் வந்து ஆசிரமம்னு சொல்கிறப்போ அந்த பேர் இனிமேல் என்கிட்ட எடுக்காது, இனிமேல் லீஃப் வில்லேஜ் என்ன சொல்லுதோ அதான்றப்போ அப்போவே ஏதோ குட்டையை குழப்ப ட்ரை பண்ண மாதிரியே இருக்குது. நம்ம இப்போ இந்த மாஸ் மேன் தான் இங்கே எல்லாத்தையும் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருந்தாலும் அங்கேயுமே ஒரிஜினல் மாதிரவங்க கூடமே ஏதோ ஒரு சில்லாட்ட ஆன மாதிரியே தெரியுது. ஏதோ பேசி லீஃப் வில்லேஜ் பார்க்க ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதை தூக்கி பழி போட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சின்ன இது தான், பட் அது ப்ரீஃபாக வருதான்னு தெரியல. அந்த ஃப்ளாஷ்பேக் வரப்போ அது என்னென்னமோ உள்ள குழப்படி நடந்திருக்கோன்னு தோணுது. அப்போந்தே ஆரம்பிச்சுட்டுக்குது என்னமோ ஒரு வேலை பின்னாடி நடந்துகிட்டே இருக்குன்றது ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. அதேமாதிரி மாதரா வந்ததுமே நாங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது என்ன கெஜின்ஸு போட்டு ஏதோ ஒரு ஆட்டம் ஆட போகிறேன், அதை தான் நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது. எல்லாரையும் போட்டு ஏதோ பண்ணுவாருன்னு. பட் அது பண்ண டேரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ இதில் அந்த டைலாக் வந்துச்சு, ஏதோ ஒரு வார்த்தை அந்த புதுசாக சொன்னார், அதை போட்டு நான் மொத்த பேருக்கு நான் போட போகிறேன் அந்த கெஜின்ஸ் மாதிரி தான் இதை சொன்னார். ஸோ விஷயம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் என்கிட்ட 2-3 இருக்குது நான் அதான் சொன்னது. ஸோ நெக்ஸ்ட்டு அதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பார்க்கலாம், இன்னும் நிறைய சம்பவம் நடக்க போகுது மட்டும் புரியுது. ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.